ஐயா முக ஸ்டாலின் பாருங்கள், மக்களை கொள்ளாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். துப்புரவு தொழிலாளிங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியலையா? எல்லாம் முதலமைச்சர் நிற்கிறிய. ஆனால் உண்மைக்கும் உனக்கு கெத்து தான் ஐயா. உனக்கு பணம் தான் மேட்ரு, மக்கள் மேட்ரு கிடையாது. முக ஸ்டாலின்யா உண்மை சொல்கிறேன், நீ வாழுவ. ஆனால் வாழுவ, சத்தியமாக சொல்கிறேன். சன்னதிகள் வாழாது. சன்னதி பேர பிள்ளை சன்னதி வாழாது. பணம் ஃபுல்லாக நாசமாக போயிடும். நீ கொள்ளடிச்ச பணம் ஃபுல்லாக எத்தனை கோடி, 10 லட்சம் கோடி நீ கையில் வச்சுருக்க. ஒன்றை இருக்குது 10 லட்சம் கோடி. அங்கங்கே பில்டிங் கட்டி, வெளிநாட்டிலலாம் பில்டிங் கட்டி வச்சுருக்க. சன் டிவி எல்லாத்தையும் சேர்ந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அப்புறம் வந்துட்டு ராஜா கனிமொழி ராஜா அன்றைக்கி சொல்கிறேன். ஏன்டா உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் நிறைய இருக்காங்க. அதுக்கு வழி காட்டப்படல. கொள்ளையும் அடித்து என்னங்க செய்ய போகிறீங்க? பணத்தை திங்கவே போகிறீங்க. உண்மையும் சொல்கிறேன், நீங்களாம் வாழ வேஸ்ட்டு. துர்கா ஸ்டாலினும் உனக்கெல்லாம் புத்தியே இருக்கலா? துர்கா ஸ்டாலின் சி அந்த பொம்பளை பற்றி பேசவே விரும்பலை. ஆனால் மருமக இருக்கானே, சி நாங்கடா அநியாயத்துக்கு பண்ணுறீங்களாடா தமிழ்நாட்டை. மாவாட்டுவாங்கள, இதை போட்டு மாவாட்டுவாங்களா? அந்த மாதிரி மாவாட்டிட்டு இருக்கீங்க மக்களை. மவனை இங்கே பாரு, அடுத்த 2026 நீ வந்துடாத. நீ வருவ, ஆனால் ஒரு ஆளுக்கு 1000 கொடுத்தது 5000 கொடுப்ப. அதான் வச்சுருக்கில்ல, போவே நீ எல்லாம் ஆளாவே நூற்றுப்பையில். ஆனால் நல்லாவும் வருவான். நாட்டை கொள்ளையடிக்காமல் நல்லவனுக்கு வாழ விடணும். இன்னொன்று சொல்லட்டுமா? காமராஜ் தோக்கடிக்கிறதே நீ நல்லவனுக்கு தோற்றடிக்கணுன்னா அதே மாதிரி நல்லவனத்தை ஒருத்தன் வருவான். ஓகேவா? இதுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியாது, யாரும் என்ன சொல்ல முடியாது. ஓகேவா? இதே திருப்பி அடிக்கும்ல, அதான் திருப்பி அடிக்கும்ல. நீ காமராஜை தோக்கடிச்சவன் உங்கள் அப்பா, இன்னும் தோக்கடிக்க ஒருத்தன் வருவான்ல, அதாண்டி கணக்கு. சும்மா போட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காத. பல கோடி வச்சுக்கலாம். நீ தெருக்கோடி தாண்டி பார்த்துக்க. ஆனால் பாவம், மக்கள் பாவம். கரண்ட் பில் ஏற்றியாச்சு, எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. ஏல இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. ஏல நீ என்ன சொன்ன? பெட்ரோலுக்கு விலை குறைப்பேன், வந்தவுடனே டாஸ்மார்க் எடுப்பேன். டாஸ்மார்க் எடுப்பேன். அதான் கனிமொழி சொன்னான், டாஸ்மார்க்கெல்லாம் மக்களெல்லாம் ரொம்ப பெண்களெல்லாம் தாலியாக இருக்காங்க அப்படி சொன்னாங்களா? உங்கள் தங்கச்சி இன்னொரு பொண்ணாட்டியோ மகா. லூசு பயலாடா நீங்களாம். நீங்களாம் ஆட்சியெல்லாம் இது அரசியல் கிடையாதுடா. இதெல்லாம் கூட்டி கொடுக்குற மாதிரி, அதாவது இன்னொரு பொம்பளைக்கு இன்னொரு பாம்பளையாக கூட்டி கொடுக்குற மாதிரி உன்னோட ஆட்சி. லூசு பயல சி நீ எல்லாம் நீ வர்ற ஆள் டூ முக ஸ்டாலின். இவன் அடுத்த வந்துட்டான். உதயஸ்டாலின். இவன் ஒரு ஆள். இவன் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். 5 வருஷத்தில் இப்படியா இவ்வளோ கொள்ளையடிச்சிங்க? இல்லை கேட்க 5 வருஷத்தில் 10 வருஷமாக இருந்தாங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா. இவங்கள கொள்ளையடிக்கல, நீங்கள் எப்படியா கொள்ளையடிச்சிங்க? நூற்று மேலே ப்ரௌன் சுகரு, கஞ்சா, சரக்கு, இதில் வேறு இந்த குவார்ட்டருக்கு 10 ரூபா கொடுத்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி இது வேறு உங்களுக்கு என்னங்கடா? ஏதோ உடம்பளப்புக்காக அவன் கூலி தொழில் பார்த்துட்டு அவர் வேலைக்கார தொழிலாளி சரி சரக்கடிப்பு வாங்கினா அதில் 10 ரூபா. இந்த 10 ரூபா தானே உனக்கு முக ஸ்டாலின். இந்த 10 ரூபா தான் உன்னை பங்கம் பண்ணுன்னா உன்னை நாசமாக்கும். ஒவ்வொரு தொழிலாளியோட 10 ரூபாயும் உன்னை பங்கம் பண்ணுன்னா உன்னை நாசமாக போக விடும். ஆமாண்டா, உனக்கு மரியாதை கிடையாடா. 10 ரூபாய்க்கு கூட வாங்கிறீங்களா? லூத்து பேல. அதாண்டி லூத்து பேல. நீ எல்லாம் ஒரு முதலமைச்சர் நிற்கிய இது சி வெக்கமே இல்லை. லூத்து பேல பல கோடி வச்சுருக்கியான். இதில் வேறு டாப்பாக மாட்டிட்டு அந்த அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டு. மாமனை ஃபோட்டோ ஷூட் எங்களுக்கு தெரியாது. எங்கேனாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்.
என்னெல்லாம் பண்ணலாம் அண்ணா மவனா. எனக்கு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கணும். நான் மீனை வந்து ஊற வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், எல்லாம் வறுத்தரைச்சி செய்ய போகிறேன். அதனால் உங்கள்கிட்ட பேச டைம் கிடையாது. அதனால் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய்.